பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். ஏய் மல்லி, இத வச்சு எப்படி நீ விலைக்கேத்துறன்னு நானும் பாக்குறேன். ரஞ்சிதா, ரஞ்சிதா, ஒரு தீப்பெட்டி கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏன் இப்படி அசம்பந்தமா இருக்கிற? வயசு போனால இப்படி இருக்கவே கூடாது. கொண்டா. எவ்வளவு நேரம்? இந்தம்மா மல்லி, எல்லாத்தையும் நல்லபடியா நான் சமாளிக்கணும் சாமின்னு நல்லா கும்பிட்டுட்டு விளக்கேத்து. கடவுளே, 2வது தடவையா நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இது கூட எனக்கு ஏதோ கனவு மாதிரி தோணுது. நீ எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்த? இனிமே என்ன நடக்க போகுது எனக்கு எதுவுமே புரியல. திசை தெரியாம நடு காட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறேன். நீதான் என் கூட இருந்து என்ன வழி நடத்தணும். என் கைய கெட்டியா புடிச்சுக்க. நான் விழுந்துட கூடாது சாமி. முருகா, மல்லிப்புள்ள உன்னையே நம்புறவ, அவளை கைவிட்டுறாதப்பா. நீதான் துணை இருக்கணும். ஒரே குச்சியில அந்த விளக்குல இருக்கிற எல்லா முகத்தையும் ஏத்துறவதா குடும்பத்துல நிலைச்சு நிப்பா. சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? இதத்தான் முத தடவை வீட்டுக்குள்ள வரும்போதே சொன்னமே. அப்பவே தெரியும். இப்போ 2வது தடவையும் கடவுள் வெளிப்படுத்திட்டார்ல, அது சரி. இவ குடும்பத்துக்குலாம் ஆக மாட்டா. எங்க கொஞ்ச நேரம் உங்க திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. பனிக்காலம், குச்சி நமுத்து போயிருக்கும். சமையல் கட்டுக்கு போனா தானே இதெல்லாமே தெரியும். மல்லிப்புள்ள, நீ நிதானமா கொளுத்து. மனுஷங்களை ஏமாத்தலாம், அந்த கடவுளை ஏமாத்த முடியுமா? அவர் இங்க பத்த வைக்க போறாரு. ஹலோ ஹலோ ஹலோ, சாமிக்கு என்ன நீங்க ஏஜென்ட்டா? உங்களை தான் பேசாம இருங்கன்னு உங்க பொண்ணு சொன்னது உங்க காதுல விழலையா? மல்லி கொடு. நானே ஏத்துறேன். நீ என்னைக்கு பத்த வச்சு என்னைக்கு விலைக்கேத்துறது? ஏய் கொண்டா. பூஜை அறையில தீப்பெட்டி இருக்கும்போது கிச்சன்ல இருந்து ஏன் தீப்பெட்டி வந்துச்சுன்னு இப்பதான் தெரியுது. இதெல்லாம் நீ அவசகுணமா நினைக்காத. இங்க உள்ளவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு இந்த முருகன் நமக்கு காட்டி கொடுக்கறான். நீ வாங்கி விளக்கேத்து. ஏத்துக்குள்ள சொல்றேன்ல. இதையாச்சும் அணையாம ஏத்து. ஒரு விளக்கேத்துறது கூட அடுத்தவங்களை நம்பிதான் இருக்கு. வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். இந்தா. ஐயோ, ஏய், உன்னை கொளுத்திருவேன், பயப்படாத. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். இந்த ஏத்து. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இனிமேலாவது நல்ல புத்திய கொடுப்பான்னு அப்படியே சாமியை நல்லா கும்பிடு பிள்ளை.
வாய பாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் நிக்க வேண்டிய இடத்துல அவ நின்னுட்டு இருக்கா. அதையும் பார்த்துட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ச்சே. ஏய் ஐயோ, எதுக்கு கதவு சாத்துறா? ரஞ்சிதா ரஞ்சிதா, என்ன சித்தி ஐயோ எதுக்கு நீ கதவு சாத்துற? என்னாச்சு? ஐயோ பாரு, ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. ஏய் ரஞ்சிதா, வா வா. ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டாளே. ரஞ்சிதா ரஞ்சிதா ரஞ்சிதா, கதவு தரமா? ரஞ்சிதா ரஞ்சிதா, ரஞ்சிதா கதவை தர. கொண்ட வந்ததுங்கெல்லாம் என்னெல்லாமோ பண்ணி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே. ரஞ்சிதா ரஞ்சிதா கதவை தர. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்காத, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ரஞ்சிதா. வா வெளியில. ரஞ்சிதா கதவு தர. ரஞ்சிதா கதவை தர. கடவுளே, இத பார்க்கவா நான் இங்க வந்து கிடக்குறேன். யாராவது ஏதாச்சும் பண்ணுங்களே. ரஞ்சிதா ரஞ்சிதா, இப்போ வெளியில வர போறியா இல்லையா? அவசரப்பட்டு எதுவும் பண்ணிக்காத. நீ வெளிய வா ரஞ்சிதா. ஏய் நீ பேசாத பேசாத. என் பேத்தி இப்படி நடந்துக்கிறானா அது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாரு, என் பேத்தியோட உயிரே போயிட போதோ என்னமோ. ரஞ்சிதா, ஐயா, இதை பாருங்க, சும்மா தேவையில்லாமலாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. என் மகன் என்ன அவளை இந்த மாதிரிலாம் பண்ணிக்க சொன்னாலா? ரஞ்சிதா கண்டதையும் பேசாம உங்க பேத்திக்கு புத்தி சொல்லுங்க. முதல்ல ரஞ்சிதா, கலெக்டருக்கு சொல்லுங்க. ஆமா ரஞ்சிதா. இல்ல ராஜிமா, அந்த மல்லிகால நான் பட்ட அவமானம் மேல போதும். இதுக்கு மேல நான் அவமானப்பட விரும்பல. ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி அவ பறிச்சுக்கிட்டு ஏன் முன்னாடியே வந்து நிப்பா? அவளுக்கு நானே என் கையால ஆர்த்தி எடுக்கணுமா? விளக்கேத்த தேக்குச்சி வேற குடிக்கணும். போதும் ராஜிமா, நான் நிம்மதியாவே போய் சேர்ந்துடுறேன். ஐயோ, போய் சேர்ந்துருவாளா? பாத்தியா பாத்தியா, இதுக்குதான் உன்கிட்ட நான் அப்பவே கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொன்னேன். ரஞ்சிதா, இருங்க. ரஞ்சிதா, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்கோ. முதல்ல நீ கதவை தர கதவு சொல்ற. தர. இல்ல ராஜிமா, இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் செத்து போயிடுறேன். ஏய் என் பொணத்துக்கு வேலைக்கேத்தி வச்சு அவ இங்கேயே நிம்மதியா இருக்கட்டும். இங்க பாரு, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன். நான் இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னை இன்னும் நம்பலல நீ. ரஞ்சிதா, ரஞ்சி தயவு செஞ்சு வந்துருமா. சொன்ன கேளுமா, வந்துருமா. கொஞ்சம் வந்து சும்மா பேச. பேசாம இருங்க. ரஞ்சிதா ரஞ்சிதா, ஏய் ரஞ்சிதா, கதவு தரமா? ஏய் கதவு கதவை தரமா? தர. ஐயோ கதவை திறன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. கதவை திறடி. ரஞ்சிதா ரஞ்சிதா, கதவை தரையே. ரஞ்சிதா சொன்னா அவசரப்படாதம்மா. கேளுடி. சொன்னா கேளுமா, கதவை தர. கதவை திறடி. ரஞ்சிதா, ஐயோ என்ன இவ? ரஞ்சிதா ரஞ்சிதா, ரஞ்சிதா, ஏய் ரஞ்சிதா, ஏய் ரஞ்சிதா, அக்கா என்னாச்சு என்னாச்சு? விஜய், அவளை பாரு. ரஞ்சிதா கதவை சாத்திக்கிட்டு சாக போறா, அது இதுன்னு சொல்லி ஆமாடா, சொன்ன பயமுறுத்திட்டு பேச்ச இருக்கா. நீ கேட்க பாரு. மாட்டேங்கிறாடா. என்னன்னு பாரு பாரு. ரஞ்சிதா ரஞ்சிதா, கதவு தர. ரஞ்சிதா 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 ரஞ்சிதா, ஏய். ஏய் ரஞ்சிதா, கதவு தர. கதவை தரமா? கதவு தர ரஞ்சிதா. ரஞ்சிதா, கதவு தர ரஞ்சிதா. ஏய் ரஞ்சிதா, கதவு தர. மலிமா, சொன்னா கேளு, நீங்க ரஞ்சிதா. எப்போ வந்தீங்க மலிமா? ரஞ்சிதா, எதுவும் நீங்க எப்படி பண்ணிடாத. இருக்கீங்க? ரஞ்சிதா, தப்பான முடிவு பார்க்க எடுக்காத. வராம இங்க என்ன Please. பண்ணிட்டு இருக்கீங்க மலிமா? கதவு தர ரஞ்சிதா. சொல்றேன் ரஞ்சிதா, இருடா. சொன்னா கேளு ரஞ்சிதா, ப்ளீஸ். ரஞ்சிதா, கதவு தர. ரஞ்சிதா, விஜய், பாத்தியா ஓ ரஞ்சிதா எந்த நிலைமையில இருக்கான்னு பாத்தியா? எனக்கு பயமா இருக்குப்பா. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறா. இடி விஜய். ஏய், ரஞ்சிதா, 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 ரஞ்சி. உனக்கு இப்ப என்ன மூளை குழம்பு போயிருச்சா? இப்ப வெளியில வர போறியா இல்லையா? ரஞ்சிதா, ஏய் ரஞ்சிதா, கதவு தர. உன்னை கட்டிக்கணும்னு ஒரே ஆசையில வளர்ந்த பொண்ணு நீ கிடைக்கலங்கிற சோகத்துல நீ சொன்ன மாதிரியே பைத்தியமாயிட்டா போல இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கா. திறக்க சொல்ற எப்படியாவது தர. ரஞ்சிதா ரஞ்சிதா, ரஞ்சிதா, கதவு தர ரஞ்சிதா. சொன்னா ரஞ்சிதா. கேளு. ரஞ்சிதா, இல்ல மாமா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் தான் உங்க எல்லாருக்குமே தொந்தரவா இருக்கேன். நான் போய் சேர்ந்துடுறேன். விஜய், பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. ஏதாவது பண்ணி கதவை தர. உடைச்சிரு உடைச்சிரு. ஏய் ரஞ்சிதா, ஏய் நில்லு ரஞ்சிதா. ஏய் ரஞ்சிதா, ரஞ்சிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. இரு. என்ன பண்ற நீ? அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ, இறங்கு. நீ கீழே இறங்கு. கீழே. ஐயோ, என்ன பண்ணிட்டு ஏன் இப்படி இருக்க? பண்ற? அறிவு இருக்கா?
தண்ணி யாராவது கொண்டு வாங்க. என்ன ரச்சிதா நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி குடு. ஏய் குடு போ போ போடி சொல்றேன்ல. வாடா. இந்தா குடி. இந்தா நீ குடி குடி. என்னை எதுக்கு மாமா காப்பாத்துனீங்க? நான் சாகணும், செத்து போயிடணும். ஏய் முட்டாள் மாதிரி பேசாத, வாய மூடு. நீ எதுக்கு சாகணும்? அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க தாண்டி சாகணும். ஆமா ராஜிமா, நான் முட்டாள் தான். அதான் சொல்றேன், நான் சாகணும். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.